وقال الله عز وجل ربنا هب لنا من أزواجنا اللهم صل على سيدنا محمد وعافنا أبدان شفائها وسبل الأبصار وضيائها وعلى பெரிய நல்ல நாம் ரப்பானுடைய ஒரு வழிக்கு கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா வகையான பரிபூர்ணமாக அதை ஏற்றுக்கொள்வானாக. அதன் மூலமாக நமக்கு துன்யாவை எல்லா வசதிகளையும் நமக்கு தந்தவர்கள் புரிவானாக. ஒரு ஆயத்தில் இந்த உலகத்திற்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரே வழியில ஒரு வாழ்க்கையை எல்லா எது நல்லது எது கெட்டது நாம எல்லாத்தையும் செய்ய எல்லா எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத முடிவு கொள்வது அல்லாத நாங்க செய்யறதுலாம் நல்லது நினைக்கக்கூடாது. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் எதெல்லாம் நல்லதாக மனநலமாக ஆக்கியிருக்கின்றானோ அதெல்லாம் ஹலால். எதெல்லாம் அல்லாஹ் அருவருக்கத்தக்க காரியமாக சொல்லியிருக்கானோ அதெல்லாம் ஹராம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய மிக அருவருக்கான காரியத்தில் கூட நல்ல நம்ம இளைஞர்கள் எப்படி இருக்காங்க ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப அற்புதமான முறையில தவறான முறையில இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் தான் இந்த தீனுடைய அடிப்படை. சமபாகத்தை தங்களை சுற்றி அந்த வாணிபர்களை எப்படி பக்குவப்படுத்தினாங்க. அந்த சமூகத்தை வளர்வதற்கு ஒரு காரணமாக அது ஆகும். அதே சமுதாயத்தில் நாம தவறப்பட்ட தவறான வழிகளை எல்லா விஷயத்திலையுமே மாற்றாளர்களை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமையில் நாளைக்கு சமுதாயத்துல மாற்றாளர்களுக்கு ஒரு சித்த புத்தல நுழைவுன்னு நினைச்சா கூட அதையும் இந்த சமுதாயம் பின்பற்றணும்னு சொன்னாங்க. அதுதான் எல்லா விஷயமான விஷயத்திலும் ஆரோக்கியம் சரி, உணவும் சரி, நடைமுறையிலும் சரி, எல்லாத்திலையும் மாற்றாளர்களை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை ஒரு இல்ல இஸ்லாமிய சமுதாயத்தை அழைப்பதற்கு என்ன செய்யும் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடக்கும். அப்போ குரானை நான் இல்லாம ஆக்கணும் ஒரு கருத்து கொடுத்து சொன்னாங்க. ஆனா அவங்க ஒரு பெரிய மூத்த தலைவர் சொல்றாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. இதுல அவங்களே செய்வாங்க. அவங்கள்ட்ட நாம செய்யக்கூடியது நம்மளுடைய எல்லா பழக்கத்தையும் இல்ல கொடுத்தது குரானை அவங்களே ஒதுக்கிடுவாங்க. அவங்களே திட்டுவாங்க அப்படின்னு அந்த யூத அறிஞர் ஒருத்தர் அந்த மீட்டிங்ல சொல்றோம். நாம விதிப்படுத்த வேண்டியதில்லை. அந்த இஸ்லாமிய சமுதாயத்துல நம்மளுடைய பழக்கத்தை வழக்கத்தை நாம எதை செய்யணும் நினைப்போம் அவங்களே அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு அந்த அறிஞர் சொல்றது இன்னைக்கு கண்கூடாக பார்க்கலாம். அந்த நிலையில தான் இன்னைக்கு சமுதாயம். ஆனா அந்த சகாபாக்கள் எப்படி வார்த்தை எடுத்தாங்க அந்த நிலைமையில் நம்ம சமுதாயம் இருக்கிறாலும் கண்டிப்பா யோசிக்கணும். எல்லா விதமான கெட்ட பழக்கமும் பாதம் இபாதத்துக்குண்டான வாதம். சகாபாக்கள்லாம் இரவுல இபாதத்துல தங்களை கழிச்சாங்க. இபாதத்திலே தங்களை
நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அந்த இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? இரவுல சகல் சாப்பிடுவதற்காக விடிய விடிய வண்டியில சுற்றுறது அவர்களுக்கு மட்டும் இல்ல, பிறர்களுக்கும் இடையில் வளைக்கக்கூடிய விதத்துல இன்னைக்கு நம்ம நடக்கும். அதற்கு அவ்வாறு விஷயம் அமைந்தால் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல இரவு தங்குறாங்க. அப்போ இரவுல எல்லாரும் முடிச்சிருந்தா இடையூறு ஏற்படுங்கிறதுக்காக யாராவது ஒரு சில சகாபாக்களை பொறுப்பெடுக்கும் போது அதற்கு அவ்வாறு விஷயம் அமைந்தால் அவர்களும் அம்மா ரெண்டு பேரும் நாங்க பார்க்கணும்னு சொல்றாங்க. இந்த இரண்டு பேர் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப போய் அதனால கொஞ்ச நேரம் நீங்க தூங்குங்க, நான் விவாதம் செய்யணும். எனக்கு கடைக்கு வந்து தூக்கம் வரும்போது உங்களை எழுப்பி விட்டுறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்பாவுக்கு ஒரு விஷயம் இரவு நேரத்துல விவாதத்துக்காக தக்பீர் கட்டிட்டாங்க. அல்லாஹ் சொல்வதற்காக தக்பீர் கட்டி சூரத்துக்காக போறாங்க. அப்ப எதிரில் உள்ள ஒருத்தர் யாருமே இல்ல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் இருக்காருன்னு அம்பெடுத்து அடிச்சிருந்தாங்க. அப்பாவுக்கு விஷயம் வந்திருந்தா அவங்க மேல பட்டு ரத்தம் வெளியாகும். இருந்தாலும் தொழுகையை குரான் சரி ஓதக்கூடிய ஆர்வத்துல தொழுகையை விட பல அம்புகள் அடித்த பிறகு அவங்களால தாங்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய அமானிதம் பாழாகிவிடும் என்பதற்காக தொழுகையை முடிச்சுட்டு அம்மா இருக்குது யாசின் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எழுப்பிவிடுறாங்க. இப்பவும் உங்களை எழுப்பிவிட்டதனுடைய காரணம் என்னுடைய உயிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அமானிதத்தை ஒன்றாக்கி விடக் கூடாது என்பதற்காக உங்களை நான் எழுப்பி அமானியத்தை பாதுகாப்பதற்காக உயிரை விட்டு அந்த அவ்வாறு நம்ம சமுதாய இளைஞர்கள் ஏதாவது ஒரு வகையில போதையில புரிஞ்சிருக்காங்க. இந்தியில பாத்தீங்கன்னா அதாவது மறுபோதை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா போதை பொதுவா எல்லாத்துலயும் இருக்கு. செல்போன் மூலமாக எல்லா வகையான போதையும் விழுப்புல வச்சிருக்காங்க. அதனால ஒரு அத்தியாவசியமான தேவையை அதான் மிக அவசியம் என்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எதை சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செய்யறதுல ஆர்வமா இருந்தாங்க. அதனால இந்த சமுதாயம் இந்த தீனை வளர்ப்பது பெரிய கோடீஸ்வர செல்வாக்குள்ள வசதியான சமாதானம் தான் இந்த தீனுக்காக எல்லாத்தையும் அனுமதிச்சாங்க அப்படிங்கிற அந்த சகாபாக்களுடைய பெற்றோர்களும் ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைகளை பார்க்க பாதுகாக்கிறது மோசமான வெளியே போன குழந்தைகள் எப்படி வருவாங்க, எந்த நிலையில வருவாங்கன்றது தெரியல. இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அல்லாதவர்களா மாறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நாம் இருக்கலாம். பின்னால் உள்ள நன்மை என்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக நம்ம பார்க்கலாம். பெற்றோர்களிடம் என்ன செயல்பாடு இருக்கோ அதுதான் குழந்தைகளுக்கு வரும். பெருமானார் குழந்தைகளோடு இருக்கும்போது அவங்களுக்கு தோணுமா இறங்கி போய் விளையாடலாம். 7 வயசு குழந்தைகள் 10 வயசு குழந்தைகளா இருந்தா அந்த குழந்தைகள் விளையாட்டுத்தனமான முறையில் சமுதாய செல்லாமல் 7 வயசுக்கு மேல 14 வயசு வரை குழந்தைகளோடு ஒழுக்கமான முறையில எந்த செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளோடு சமுதாயம் இருந்திருக்காங்க. இப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்னு சகாபாக்கள் சொல்றாங்க. அதே போல நம்மளுடைய குழந்தைகள் நம்மை பார்த்து சொல்லணும், எங்க அத்தா இப்படி இருந்தாங்க, எங்க அம்மா எப்படி சொல்றாங்க, குழந்தை போடுவாங்க அப்படின்னு ஆர்வமா சொல்லி அந்த குழந்தைகள் விவாதத்தில் ஆர்வம் காட்டும். அதுதான் ரசூலுடைய வழியில வருவதற்கு உண்டான நல்ல சூழ்நிலை. குழந்தைகள் வெளியே போகுது.
திருப்பி போனபடியே திருப்பி நல்ல முறையில வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு குர்ஆன் ஷரீஃப்ல ஆய்வு செஞ்சு ஒரு அற்புதமான சொல்லித்தார். குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் அல்லது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், வெளியே போனாங்கன்னா தலையில கை வச்சு இறைவா, என்னுடைய குழந்தை உங்களுடைய பாதுகாப்பை நான் அனுப்புறேன், நீண்ட அது உங்களுடைய காரியத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்க. இப்படி ஒப்படைச்சா என்ன நடக்கும்? குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ பஸீர், அந்த அடியானை அல்லாஹ் பாதுகாக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ்வே பதில் சொல்றான். குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு பிறகு அடுத்த வரையில அதனுடைய தொடர்ந்து அல்லாஹ்வே பதில் சொல்லுவான். இதை சித்தா என்ன செய்யணும்? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்ச்சிக்கு ஒரு மீனுடைய வயிற்றில் இருக்கும்போது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு திக்ர் செஞ்சுக்கிட்டே அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கிறார். அதனால என்ன பயன்? ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் அல்லாஹ்விடம் முயற்சித்ததுனால, அல்லாஹ்விடம் சரணடைந்ததினால அவர் கேட்ட கேள்விக்கு நாம் பதிலளித்தோம், அவருடைய கவலை நாம் ஈடுபடுத்தோம் என்று சொல்லிட்டு இதே போல முஸ்லிம்களும் என்னிடம் வந்துவிட்டால், என்னிடம் சரணடைந்து விட்டால் என்று குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி அதை செஞ்சா என்ன பலன்கிறதை குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை வெளியே அனுப்பலாம், இறைவா என்னுடைய குழந்தைகளை தேவைக்காக வெளியே அனுப்புற, உன்னுடைய பொறுப்பு என்ற அந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் ஒப்படைச்சிட்டா அல்லாஹ்வுடைய குழந்தைகள் பாதுகாக்கிறார். இதுதான் குர்ஆன் ஷரீஃப்ல குர்ஆன் ஷரீஃப்ல கஹ்ஃப் சூரா, அந்த சூரால சில இளைஞர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க அரசனுடைய அந்த நாட்டினுடைய அரசன் எதிர்மொழி தாங்க முடியாமல் தங்களுடைய ஈமான், அவங்க ஈசா நபியினுடைய மதத்தை அவங்களுடைய ஈமான் கொண்டவங்க அந்த கொள்கையை தவற விட்டு ஒரு தொகையில் இருக்கிறார். சொல்றாங்க, ரப்பனா ஆத்தீனா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிய் லனா, உனக்காக நாங்கள் வெளியே வரோம், உன்னுடைய அருளை எங்களுக்கு கொடு, நாங்க எந்த காரியத்தில் ஈடுபடுறோமோ அதுல நேரான வழியை மட்டும் எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக அப்படின்னு ஒரு துவா, ஒரு அற்புதமான துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 309 வருடம் ஒரு குகையில அவங்களை படுக்க வச்சு அல்லாஹ் பாதுகாத்தார். குர்ஆனுடைய நிகழ்ச்சி அவர்களுக்கு எந்த இடையூறு ஏற்படாம, ஈமான் பறிபோகாம 309 வருஷம் எந்த விதமான அசையும் இல்லாம அல்லாஹ் பாதுகாத்தான்றத குர்ஆன் ஷரீஃப்ல நமக்கு சொல்லி காட்டான். இது விஞ்ஞானம். இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை தான் கண்டுபிடிச்சு அது உண்மையிலே எத்தனையோ நபர்கள் ஈமான் கொள்ற பாருங்க. 309 வருஷம் ஒரே இடத்துல படுத்து எந்த விதமான அசையும் இல்லாம படுத்த கரையாற்ற எல்லா வகையான பாதுகாப்பையும் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை அந்த வரலாற்று நிகழ்ச்சியில நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த இளைஞர்களுடைய நிகழ்ச்சி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து இளைஞர் சமுதாயம் ஒரு நல்ல நிலைமையில் வரணும், மாற்றானுடைய பழக்கத்தை விட்டு வரணும். சஹாபாக்கள்ல இன்னைக்கு ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் நாள் இன்னைக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு ஹதீஸ்ல வருது. ஒரு சஹாபி, அவர் பேரு ஹாரிஸ் சுராத்தா ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவுல இருக்காங்க. ஒரு வயோதிக தாயை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலையில உள்ள ஒரு சஹாபி. வித்தியாசத்துக்கு போவாங்க, தொழுகுவாங்க, வேலையை முடிப்பாங்க, அம்மாட்டு வந்துருவாங்க. இப்படி இருந்துகிட்டு இவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு இந்த சஹாபியை விட்டா வேற குழந்தை, அந்த சஹாபிக்கு அந்த அம்மாவை விட்டா வேற குழந்தைங்க இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்திற்காக அறிவிப்பு செய்யறாங்க. அந்த சஹாபிக்கு பத்ர்ல கலந்து கொள்ளணும் ரொம்ப பேர் ஆசை. ஆனா அம்மாவுடைய அனுமதி வேணும். அம்மாவுடைய அனுமதி ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, போர்க்களத்துக்கு கூட்டு போக மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில ஒரு நாள் பிறகு பிறகு தாய்த்து வராங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்காக அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, போகணும் அப்படின்னு அம்மாட்ட ஆசையை சொல்லணும் வராங்க. ஆனா அந்த தாயார் சொல்றாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு பிறகு உதவியாக இருப்பதற்கு ஒரு திருமணம் முடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஆசையை சொல்றாங்க. மகனும் மூத்தாவதற்கு உண்டான ஆசையை சொல்ல, தாயனும் வாழ்வதற்கு உண்டான ஆசையை சொல்வதற்காக ஏங்கி சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, சொல்லுங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பை சொல்லி உங்களிடம் அனுமதி வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனா ரசூலுல்லாஹ் உங்களுடைய அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னா என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. நான் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அதுதான் உன்னுடைய விருப்பமாக இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மாதிரியா போயிட்டு வா, போர்க்களத்துக்கு சென்று வாருங்கள் என்பதாக அந்த அம்மா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சஹாபியின் பதிலுடைய யுத்த நாட காலையில அங்க பதிலுங்கிறது ஒரு கிணறு. அந்த கிணத்துல யாராவது அசிங்கம் செய்யாமல் இருப்பதற்காக ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அந்த நேர்த்தியான ஒரு சஹாபி, அவங்களை பாதுகாப்புக்காக அனுப்பியிருக்காங்க. அவருக்கு ஹாரிஸ் இப்னு சுராக்காவை தெரியாது. ஹாரிஸ் இப்னு சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்துல தண்ணி குடிப்பதற்காக அந்த கிணற்று பக்கம் வராங்க. வந்தவங்க எதிரி நினைத்து ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அம்பாலே எரிஞ்சிடறாங்க. அந்த சஹாபி உடைய அம்பு ஹாரிஸ் இப்னு சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிட்டாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சா போர்ல ஷஹீதாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 14 நபருக்கு ஷஹீதாயிட்டாங்க. ஆனா ஹாரிஸ் இப்னு சுராக்காவை இந்த இடத்துல காணும். ரசூலுல்லாஹ் பல இடத்துல தேடினாங்க, காணும். கடைசியில பார்த்தா போர்க்களத்திற்கு முன்பாக ஷஹீதாகிவிட்டார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் கேட்டு வருத்தப்படுறாங்க. பிறகு மறுநாள் போர் வெற்றியோட எல்லாரும் ஊருக்கு வராங்க, சீனாவுக்கு வராங்க. தன்னுடைய சொந்தங்கள்லாம் யார் யார் சென்றாங்களோ அவங்களெல்லாம் சந்தோஷத்தோடு வரவேற்று வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஹாரிஸ் இப்னு வயசான மூதாட்டி வரும்போது ஒருத்தர் சந்திச்சு கேட்கிறாங்க, என்னுடைய மகன் என்ன, என் மகனை எங்க கேட்கிறாரு. அப்ப அந்த சஹாபி ஒரு அவசரம் பிடிக்க மாதிரி, அவர் மூத்தாயிட்டார், போர்களுக்கு முன்னாலே மூத்தாயிட்டாருன்னு அந்த அம்மாட்ட சொல்லணும்னு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. ஷஹீதாயிட்டா பிரச்சனை இல்லை, போர்க்களத்துக்கு முன்பாக, போர் நடப்பதற்கு முன்பாக சாதாரணமாக என் மகன் இறந்துட்டாரா அப்படின்னு கதறி அழுகுறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்து பின்னாடி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இருந்த ஒரே பாதுகாப்பு என் மகன் போர்க்களத்திற்கு போய் ஷஹீதாக வேண்டும் என்று நினைச்சேன். ஆனா அதற்கு முன்பாக மூத்தாயிட்டாரு, சாதாரண நிலையில மூத்தாயிட்டார். என்னுடைய மகனுடைய நிலைமை என்ன, அதை எங்களுக்கு சொல்ல. அவர் நல்ல நிலைமையில் இருந்தா நான் சந்தோஷமாக வீட்டுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மதீனாவுல எந்த தாயும் தன்னுடைய மகனுக்காக அழுது கதற மாட்டாங்க. அதை விட மிக அதிகமான முறையில என்னுடைய மகனுக்காக நான் கதறி அழுவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த அம்மா சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்லை. இறந்த 14 நபர்கள்ல சொர்க்கத்திலே உயர்தரமான சொர்க்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்துல மகன் மட்டும்தான் இருக்கார். மற்றவர்கள் ஷஹீதீன்கள், எல்லாரும் சொர்க்கவாசிகள். ஆனால் உயர்ந்த சொர்க்கத்துல உங்க மகன் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி, அந்த மூதாட்டி தன்னுடைய கண்ணீரை தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ்